எதனா ஸ்பை டிவைஸ் இருந்தால் 3மே வந்து இது கண்டுபிடிக்கும். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேலே வந்து ஒரு அனலாக் பட்டன் இருக்கும் இங்கே மேலே. இந்த அனலாக் பட்டனை நீங்கள் டேர்ன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு லைட் எரியும். இந்த லைட் வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜிஎஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும் இங்கே, நான் கிளிக் பண்ணனாக்கா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லைட் வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த உங்கள் கண்ணை மட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கிற இடம் மட்டும் ஒரு மாதிரி ஜொலிக்கும், ஒரு மாதிரி டைமண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அனலாக் வேவ்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன், அதனால் இங்கே இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ இருந்தாலும் காட்டும். ஃபோன் கிட்ட கொண்டு போகிறப்போ இந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எடுத்துட்டோம். இது வந்து ஒரு லைட்டோட வர ஒரு ஹோல்குள்ளே போயிட்டு அங்கே எதனா ஸ்பை டிவைஸ் இருக்கான்னு பார்க்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது இதில். இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸோட நமக்கு வந்து இது கேதர் பண்ணும். மேலே வச்சிருக்க ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா 3 dB ஆண்டனா விச் இஸ் குவைட் ஸ்மாலர் ரேஞ்ச். அதாவது ஒரு சின்ன ரூம்குள்ள என்ன இருக்கணுமோ அதை மட்டும்தான் வந்து இது கேதர் பண்ணி தரும். அதே நீங்கள் வந்து ஒரு லாங்கர் ரேஞ்ச்